உலகத்திலேயே மிக விலை உயர்ந்த காஃபி இதுதான். ஒரு கப்போட விலையை கேட்டாலே இந்த காஃபியை நம்ம குடிக்கணுமா அப்படின்னு மிகப்பெரிய கேள்வி உருவாகுது. அப்படி என்ன இருக்கு இந்த காஃபி பவுடர்லன்னு பார்த்துடலாமா? உலகத்திலேயே மிக விலை உயர்ந்த காஃபி இந்தோனேஷியாவுடைய கோப்பி லுவாக்கு தான். இதோட விலை ஒரு கப்பே 6000லேருந்து 8000 வரையும். இந்தியாவில் வெளிநாட்டில்னு பார்த்தா 25,000 வரையும் போகுமா. சிவட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய புனுகு பூனையுடைய கழிவுலேருந்து தயாரிக்கப்படுது. காஃபி தயாரிக்க பயன்படக்கூடிய செர்ரி பழங்களை பூனைக்கு கொடுக்குறாங்க. அதோட விதைகள் ஜீரணமாகாது. அதோட உடல்ல சுரக்கக்கூடிய நொதிகள்னால இந்த காஃபி விதைகள் செறிவூட்டப்பட்டு கழிவுகள்ல இருந்து இந்த விதைகளை எடுத்து சுத்தம் செஞ்சு இந்த காஃபி தயாரிக்கப்படுது. அடுத்ததா என்ன காஃபி தெரியுமா? தாய்லாந்துல இருக்கக்கூடிய பிளாக் ஐவரி காஃபி நிறுவனத்தால தயாரிக்கப்படுற மிக விலை உயர்ந்த இந்த அரிதான காஃபியும் எப்படி நம்ம இந்த புனுகு பூனையோட கழிவுல இருந்து எடுக்கிறாங்களோ இது யானையுடைய கழிவுல இருந்து எடுக்கிறாங்க. யானைகளுக்கு அரபிகா காஃபி செடிகளை சாப்பிட்றதுக்காக கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா அதோட சாணத்திலிருந்து பீன்ஸை சேகரிக்கப்பட்டு சுத்தம் செஞ்சு வறுத்து காஃபி தயாரிக்கப்படுது. இந்த செரி பழங்கள் கிட்டத்தட்ட 33 கிலோ கொடுக்கப்படுது. அண்ட் இந்த யானையுடைய சாணத்திலேருந்து எடுக்கப்படக்கூடிய காஃபியும் ஒரு கப்பு கிட்டத்தட்ட 4500 ரூபாய் வரையும் ஆகுமா. அடுத்ததாக இருக்கக்கூடிய காஃபி பவுடரும் ரொம்ப விலை உயர்ந்த காஃபி தான். இது எங்க இருந்து எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாமா? ஹசிண்டா லா எஸ்மரல்டா காஃபி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இது பனாமாலேருந்து வரக்கூடிய சிறப்பான விலை உயர்ந்த காஃபி. இது பனாமால இருக்கக்கூடிய பாருமலையோடைய உச்சியில கொய்யா செடியோட நிழல்ல வளர்க்கப்படுது. அண்ட் இது பண்ணையோடைய அதிக உயரம், ஊட்டச்சத்து நிறைந்த எரிமலை மண், நுணுக்கமான சாகுபடின்னு இந்த காஃபி சிறந்த சுவையும் தரத்துக்கும் ரொம்பவுமே பெஸ்ட்டாக காணப்படுது. இதுவும் 4000லேருந்து 6000 வரையும் விற்கப்படுது. நான் சொன்ன இந்த 3 காஃபியில் உங்களுக்கு எந்த காஃபி குடிக்கணும் போல இருக்குங்கிறத மறக்காம கண்ணம்மா கிட்ட சொல்லுங்க.